புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 தொடக்கம் 25 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழ முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணில் இருந்த கடவுளினுடைய சின்ன சின்ன ஆசைகள் மண்ணிலே முத்தமிட்ட நாள் கிறிஸ்துமஸ் என்கின்ற பெருவிழா. ஆண்டவர் இயேசு மனுவுரு எடுத்த நாள் இந்த கிறிஸ்துமஸ் நாள். டிசம்பர் மாதம் வந்தவுடனேயே எங்கள் எல்லாருடைய உள்ளங்களிலேயும் பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பொங்கி வழிந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாங்கள் உலக திருச்சபை முழுவதுமாக, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் சேர்ந்து இயேசு என்கின்ற மீட்பரனுடைய பிறப்பை நினைவு கொண்டு கொண்டாடுகின்றது. இது ஒரு பெரிய பெருவிழாவாக எங்களுக்கு தரப்படுகிறது. விண்ணில் இருந்த கடவுள் இந்த மண்ணகத்தை முத்தமிடுகின்ற ஒரு அற்புதமான நாள். கன்னியிடத்திலே சிறப்பான விதத்திலே கொடுக்கப்பட்ட இயேசு ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே அன்னை மரியாளிடத்திலே பிறக்கின்ற ஒரு நாள். பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறக்கின்ற நாள். தங்கள் பெயர்களை பதிவு செய்வதற்காக தாவீதினுடைய ஊருக்கு அவர்கள் போகின்றார்கள். அங்கே அவர்களுக்கு விடுதியிலே இடம் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் ஒரு தொழுவத்துக்குள்ளே போகின்றார்கள். இந்த பெத்லகேம் என்று சொல்லப்படுகின்ற இடம் அப்பத்தினுடைய வீடு என்று சொல்லுவார்கள். அப்பத்தினுடைய வீடு என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே கூட இயேசுவுக்கு இடம் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்படுகின்றார். அன்னை மரியாள் மிகவும் வேதனைப்படுகின்றாள், துன்பப்படுகிறாள். அந்த நேரத்திலே கற்ப வேதனை அவளுக்கு ஏற்படுகிறது. சூசியப்பர் இந்த யோசேப்பு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைகின்றார். அன்னை மரியாளை அழைத்து கொண்டு ஒரு மாட்டு தொழுவத்துக்குள்ளே போகின்றார். மாடுகள் அங்கே தங்குகின்ற இடம், மாடுகள் அங்கே இருக்கின்ற இடம், மாடுகள் தங்களுடைய உணவுகளை சாப்பிடுகின்ற இடம். அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு அற்புதமாக பிறக்கின்றார். பிள்ளையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாடுகள் உணவு சாப்பிடுகிற இடம் இந்த தீவன தொட்டி. அதற்குள்ளே இயேசுவை கிடத்துகிறார்கள். அற்புதமான குழந்தையாக, இறைவனாக, வல்லமையுள்ள மனிதனாக, சிறப்பானவராக, ஆசீர்வாதத்தை தருபவராக, அற்புதங்கள் நிறைய பெற்றவராக, வல்லமையின் ஆண்டவராக, கடவுளாக இந்த மண்ணகத்தை முத்தமிடுவதற்கு இயேசு பாலன் பிறக்கின்ற இந்த நாள் அற்புதமான நாள், சிறப்பான நாள். அன்பானவர்களே, மனித குலத்தினுடைய சின்ன சின்ன ஆசைகளின் இறுதி வெளிப்பாடுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுவார்கள். இருள் அகற்றும் ஒளியாக, இருளகற்றி ஒளியேற்றும் இளம் ஞாயிறாக, மீட்பின் வல்லமை எங்களுக்கு தருபவராக ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே பிறக்கிறார். ஒரு பெரிய கொண்டாட்டம், மகிழ்ச்சி. ஒரு குழந்தை எங்களுடைய வீட்டிலே பிறந்தால் நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோம்.
எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். இந்த உலகத்தையே பாவ அடிமத்தனத்திலிருந்து மீட்கப் போகின்ற கடவுள் இந்த உலகத்திலே பிறக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி அன்பானவர்களே. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? இறைவன் மனிதனோடு இணைகின்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? மனிதன் இறைவனை சந்திக்கின்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? மனிதர்கள் மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு மகிழ்ச்சி, அன்பு செய்கின்ற ஒரு மகிழ்ச்சி. இதைத்தான் நாங்கள் ஒருவரோடு மற்றவர் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ விரக்திகள், எத்தனையோ வெறுப்புகள், எத்தனையோ வறுமைகள், இவைகளிலே நாங்கள் இருக்கிற போது இயேசு இந்த விரக்தியை தூக்கி எறிகின்றார், இந்த துன்பத்தை துடைக்கின்றார், மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தருகின்றார், வல்லமையோடு நாங்கள் இருப்பதற்கு ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு காலம் நீ துன்பத்திலே இருக்கிறாயா, வேதனையிலே இருக்கிறாயா, கஷ்டத்திலே இருக்கிறாயா, நோயிலே இருக்கிறாயா, பிரச்சனையிலே இருக்கிறாயா, சோர்ந்து போய் இருக்கிறாயா, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒளியேற்றுகின்ற ஆண்டவராக வருகிறேன் என்கின்றதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, மனிதனுடைய கனவுகளும் கற்பனைகளும் நனவாக்கப்பட்டோர் அற்புதமான நாள் இன்றைய நாள். இருட்டுக்குள்ளே ஒளி உதயமான ஒரு உன்னதமான நாள் கிறிஸ்து பிறப்பு நாள். பனிவிலும் இரவிலும் ஒரு சிறப்பான ஆனந்தம் ஏற்பட்டிருக்கிறது, குதூகலம் ஏற்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, அங்கே பரிவும் பாசமும் ஏற்பட்டிருக்கிறது. இயேசு எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, அன்பினுடைய இறுதி வெளிப்பாடாக தம்முடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை கொடுக்கின்ற அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 வாக்கியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான திருமகனை இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக இறைவன் இங்கே அனுப்புகின்றார், கன்னியிடத்திலே அனுப்புகின்றார். இயேசு அந்த அழகை அனுபவிக்கிறார். அன்னை மரியாளுடைய உதரத்திலே அவர் இருக்கின்றார். அன்னை மரியாள் பெற்றெடுக்கின்ற போது அன்னை மரியாள் பால் ஊட்டுகின்றாள், சீராட்டுகின்றாள். ஒரு சாதாரணமான குழந்தை எப்படியெல்லாம் வளர முடியுமோ அப்படியெல்லாம் இயேசுவுக்கு கொடுக்கின்றார்கள். அந்த இயேசு தாய்ப்பாலோடு அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார், பருகி கொள்ளுகின்றார். இயேசுனுடைய அற்புதமான வருகை அன்பானவர்களே எப்படிப்பட்டது? எங்கள் எல்லாருடைய மீட்புக்காகவும் தன்னை கொடுக்கின்ற ஒரு நாள் தான் இயேசு இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பிறக்கின்ற ஒரு நாள். எளிமையிலே இயேசு பிறக்கின்ற போது அது வல்லமையாக மாறும் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லி காட்டுகிறார். ஏழைகள் எளியவர்களை நான் ஆதரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன், எளிய மரத்தோரை நான் நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன். அதனால்தான் தூதர்கள் பாடுவார்கள், உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகிலே அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். உகந்தவர்களுக்கு அமைதி கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? மனநிறைவோடு இருப்பவர்களுக்கு, சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு, அன்பு செய்பவர்களுக்கு, இரக்கத்தோடு வாழுபவர்களுக்கு, கொடுத்து மகிழ்பவர்களுக்கு ஆண்டவர் இயேசு அமைதியை தந்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் அன்பானவர்களே இயேசுவினுடைய பார்வையிலே மகிழ்ச்சிக்குரிய மனிதர்களாக மாறுகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதை சொல்லுவார்கள். டிசம்பர் 25 ஒரு கணவனும் மனைவியும் திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு சென்று கொண்டு இருந்த போது அன்பானவர்களே ஒரு கடையிலே கொஞ்சம் கேக் வேண்டலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய காரில் இருந்து இறங்கி போன போது அந்த கடை வாசலிலே ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை அங்கே இவர்களை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அன்பானவர்களே ஒரு 10 வயது அப்படி இருக்கும். அந்த பிள்ளை இவர்கள் காலை திருப்பலி முடித்துவிட்டு அங்கே போய் இந்த இனிப்பு பண்டங்களை வேண்டுவதற்காக போன போது அந்த பிள்ளை அந்த கடை வாசலிலே அங்கே இருக்கின்றாள். இவர்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். தலை சரியாக அவள் சீவவில்லை, அவளுடைய உடுப்பு கூட வடிவாக இருக்கவில்லை, அழுக்கான உடுப்பாக இருந்திருக்கிறது. இவர்களுக்கு பார்க்கிற போது அன்பானவர்களே மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்களாம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு 4 வயதாக இருக்கிற போது எங்களுடைய பிள்ளையை நாங்கள் தொலைத்து விட்டோமே, எங்களுடைய பிள்ளை எங்கே போனாள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்காக ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பிள்ளை எங்களுக்கு கிடைக்கவில்லை.
எல்லா இடத்திலையும் அறிவித்தார்கள். 6 வருஷத்துக்கு முன்பு அன்பானவர்களே அவருடைய பிள்ளை தொலைந்து போனது, பொம்பளை பிள்ளை. அவள் பாடசாலைக்கு போயிட்டு அவள் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அந்த பிள்ளை வீட்டை வரவில்லை என்று அவர்கள் அழுது புலம்பினார்கள். எல்லா இடமும் சொன்னார்கள், ஆனால் அந்த பிள்ளை கிடைக்கவே இல்லை. பார்த்தார்கள், இப்படி எங்கட பிள்ளையும் எங்கேயாவது இருக்க போகிறதோ, இப்படி எங்கட பிள்ளையும் அனாதையாக திரிய போகிறதோ, இப்படி எங்கட பிள்ளையும் சாப்பாடு இல்லாமல் அந்தரிக்க போகிறதோ என்று சொல்லி அவர்கள் அந்த பிள்ளையை பார்க்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு அருகிலே போய் கேட்கிறார்கள், உனக்கு யாருமே இல்லையாமா? அவளிடத்தில் இந்த எந்த பதிலுமே வரவில்லை. உன்னுடைய பேர் என்ன என்று கேட்கிறார்கள். அவளுக்கு பேர் கூட தெரியவில்லை, எந்த பதிலுமே அவள் கொடுக்கவில்லை. உனக்கு அம்மா அப்பா இல்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு கூட அந்த பிள்ளை எந்த பதிலுமே சொல்லவில்லை. அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வடிந்து கொண்டிருந்தது. கிறிஸ்துமஸ் தினம் அன்றைக்கு அன்பானவர்களே, மகிழ்ச்சியான நாள் அன்பானவர்களே. எனவே இந்த கணவனும் மனைவியும் இந்த பிள்ளையிடத்திலே கேட்டிருக்கிறார்கள், நீ எங்களோடு எங்களுடைய வீட்டுக்கு வருவாயா என்று கேட்டார்களாம். அவள் நிமிர்ந்து பார்த்து ஒரு புன்னகை கொடுத்தாளாம். அழகாக அந்த சின்ன பிள்ளை சிரித்திருக்கிறாள் அன்பானவர்களே. அந்த பிள்ளையை அப்படியே அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள், தங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் பராமரிக்கிறார்கள். அந்த பிள்ளையை தங்களுடைய பிள்ளையாக அவர்கள் வளர்க்கின்றார்கள். அந்த பிள்ளையை தங்களுடைய பிள்ளையாக அவர்கள் நேசிக்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள். அன்று ஆண்டவர் இயேசு மீண்டும் எங்களுக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறார் என்பதை இந்த கணவனும் மனைவியும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்களாம். இது ஒரு கதை அன்பானவர்களே. ஆனால் இந்த கதையின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அனாதையாக மடிந்து போகிற மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர், நாளாந்தம் உணவு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர், யாராவது அன்பு செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கின்ற மனிதர்கள் எத்தனை பேர், எனக்கு வயது போய் விட்டது என்று என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிற அம்மாமார் அப்பாமார் எத்தனை பேர் அன்பானவர்களே. இன்றைக்கு நாங்கள் ஒரு தடவை சிந்தித்து பார்ப்போமே, இது கிறிஸ்மஸ், கொடுக்கிறதானே கிறிஸ்மஸ். இந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையை அந்த பிள்ளைக்காக கொடுத்து அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு அனாதையாக வீதியிலே இருந்த ஒரு பிள்ளை, அந்த கடைவாசலிலே சாப்பாட்டுக்காக பார்த்து கொண்டிருந்த பிள்ளையை தங்களுடைய பிள்ளையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எது அன்பானவர்களே கிறிஸ்மஸ் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு எங்கே பிறக்க விரும்புகிறார்? இயேசு வஞ்சகம் இல்லாத இதயத்திலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு பஞ்சம் இல்லாத பாசத்திலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு பிளவுகள் இல்லாத உள்ளத்திலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு சுயநலம் இல்லாத மனதிலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு கள்ளம் இல்லாத கண்களிலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு சுரண்டல்கள் இல்லாத உழைப்பிலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு வன்முறை இல்லாத சூழ்நிலையிலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு பொறாமை இல்லாத சமூகங்களிலே பிறக்க விரும்புகின்றார். இயேசு சண்டை இல்லாத உறவுகளிலே பிறக்க விரும்புகிறார். இந்த சூழ்நிலையிலே இயேசு பிறக்க விரும்புகிறார். எனவே இயேசுவுக்கு நாங்கள் எதை கொடுக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு எங்களோடு பிறக்க விரும்புகின்றார். வல்லமையை நாங்கள் அனுபவிப்போம் அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை நாங்களும் அனுபவிப்போம். மகிழ்ச்சியாக ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை நாங்களும் கொண்டாடுவோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.